நாமறிந்த நல்லூரான். நல்லூரில் வாழ்ந்த ரகுநாத மாப்பான முதலியார் அவர்கள் தாம் கற்ற கல்வியின் பேராக ஒல்லாந்த அரசில் சிறப்பாக பணியாற்றினார். ஒல்லாந்தர் ஆட்சியில் அரசு பணி செய்வோர் கிறிஸ்தவ மதப்பெயருடனேயே பணி செய்யும் நியதி இருந்தது. இந்த நியதிப்படி ரகுநாத மாப்பான முதலியார் தோன்ஜுவான் மாப்பான முதலியார் எனும் பெயரில் சிறப்பாக பதவி வகித்ததுடன் நட்பெயருடனும் விளங்கினார். இச்சமயம் அவரின் நெஞ்சிற் குடிகொண்ட முருக பக்தி அவரை முருகன் ஆலயம் ஒன்றை நிறுவ உந்தியது. இதன் பேராக ரகுநாத மாப்பான முதலியார் தமது சொந்த நிலத்தில் ஆலயம் நிறுவும் அனுமதிக்கு விண்ணப்பித்தார். இவர் அரச பணியாளர் எனும் சிறப்பதிகாரத்தினால் குறிப்பிட்ட ஆலய அனுமதியை பெற முடிந்தது. முருகப்பெருமானின் திருவருளும் எம்மவரின் இறை நம்பிக்கையும் கைகூட நல்லூர் கந்தசுவாமி கோயில் 1734 ஆண்டு சிறிய கோயிலாக ரகுநாத மாப்பான முதலியாரால் நிறுவப்பட்டது. இவ் ஆலயத்தை நிறுவுவதன் பேரில் ஜோதிட கலை மூலமும் முருகப்பெருமானின் பெரு விருப்பத்தின் பேராக தற்போதைய இடம் தெரிவு செய்யப்பட்டது. இவ்விடத்தில் ஏற்கனவே சிலர் வசித்து வந்தனர். அவ்விடத்தை மாப்பான முதலியார் தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி கந்தசுவாமி கோயிலை கட்டுவித்தார். இக்கோவிலின் முதற் பூசகராக கிருஷ்ணயர் சுப்பையர் என்பவரும் பணியேற்றார். ரகுநாத மாப்பான முதலியாரும் தொடர்ந்து அவரது சந்ததியினரும் இன்று வரை ஆலயத்தை நிர்வகித்து வருகின்றனர். நாமறிந்த நல்லூரான்.